நம்பர் 1 இந்த மந்திரவாதி அக்கா, நம்பர் 2 இந்த முஸ்லிம் சகோதரர், நம்பர் 3 இந்த RSS காரன், நம்பர் 4 இந்த தலித் சகோதரி, நம்பர் 5 இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட். இது மாதிரி ஹிந்தில 100க்கும் அதிகமான வீடியோக்களை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் விஜய பத்தி தீவிரமா பேசி வடநாடு முழுக்க கடந்த 3 நாளா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுல மிகப்பெரிய சந்தேகமே என்ன அப்படின்னா, RSS காரன் விஜய புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறான், 2வது ஒரு முஸ்லிம் சகோதரரும் விஜய புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு, 3வது ஒரு தலித் சமூகத்திலிருந்து வர்றவங்களும் விஜய புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, சாதாரண காலேஜ்ல இருந்து வரக்கூடிய ஒரு மாணவன் அவனும் விஜய புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏன் ஒட்டுமொத்தமாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே விஜய் குறித்து ஹிந்தியில இவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசுறாங்க? அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு வச்சுக்கங்க, நீங்க எல்லாம் உயிரோடயே இருக்க மாட்டீங்க. ஏன் இந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, அவங்க தமிழ்நாடை பத்தி தான் பேசியிருக்காங்க, விஜய பத்தி தான் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொரு தமிழனும் உத்தரப்பிரதேசுக்கும் பீகாருக்கும் குஜராத்துக்கும் ட்ரெயினை பிடிச்சிட்டு போய் பேசுறவனை செருப்பால் அடிச்சுட்டு வருவீங்க. ஏன்னா அவ்வளவு அபத்தமான விஷயங்களை இவங்க பேசியிருக்காங்க. முதல்ல இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் யாரு? இவங்க பேசக்கூடிய ஒரு ரீல்ஸுக்கு 75,000 பணம் தமிழ்நாட்டுல இருந்து எப்படி கிரெடிட் ஆச்சு? இந்த டிரான்சாக்ஷன் யார் மூலமா நடந்திருக்கு? இதுக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் அஜெண்டா என்ன? विजय थलापति का फैसला सुनकर विजय थलापति का लड़कियों के लिए विजय थलापति ने क्या फैसला सुना है? थलापति का लड़कियों के लिए வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். கடந்த 3 நாளா வட இந்தியா முழுக்க நூத்துக்கணக்கான வீடியோக்கள் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தமிழ்நாட்டை பத்தி விஜய பத்தி பேசி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு பெண்ணு அதிர்ச்சியா ஒரு பயங்கர விதமான ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதாவது நீங்கெல்லாம் விஜய் பத்தி தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்க சொல்ற தகவல் எல்லாமே பொய், ஃபேக் நியூஸ் அப்படின்னு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேக் நியூஸ் செக் பண்ணக்கூடிய ஆல்ட் நியூஸ் சார்ந்த ஜுபேர் அவர்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுறாரு. உடனே அந்த பொண்ணு தலை முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நான் ஒரு வார்த்தை கூட பொய் பேசல, தளபதி விஜய்னு கூட சொல்லல, விஜய் தளபதி நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க. विजय थलापति का फैसला सुनकर விஜய் தளபதி அவங்கள்ட்ட இருந்து நாங்க எந்த காசுமே வாங்கல, நாங்க இதை முக்கியமான செய்தியா பரப்பிக்கிட்டு இருக்கிறோம், பாலிடிக்ஸுக்காக நாங்க காசு வாங்கல அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பெண்ணுகிட்ட, அந்த நேகா குமார்கிட்ட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரேஷனல் தினேஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் எனக்கு ஒரு வீடியோ போடுங்க, நான் சொல்ற மாதிரி நான் 20,000 தர்றேன் உங்களுக்கு ஒரு ரீல்ஸுக்கு அப்படின்னு சொன்னப்போ, இல்ல 20,000 நான் போட முடியாது அப்படின்னு இருக்காங்க. சரிங்க, நீங்க விஜய்க்கு ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க புகழ்ந்து, அதுக்கு நீங்க எவ்வளவு வாங்கினீன்னு சொல்லுங்க, அந்த ரேட்டு தர்றேன்னா நான் 75,000 ஒரு ரீல்ஸுக்கு வாங்கியிருக்கிறேன், 10 ரீல்ஸ் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு ரீல்ஸுக்கு 75,000, 10 ரீல்ஸுக்கு கிட்டத்தட்ட 7,5 லட்சம் ரூபா வாங்கிட்டு இந்த பெண்ணு ரீல்ஸ் போட்டிருக்கிறாங்க. 7,5 லட்சம் ரூபா கொடுத்து அப்படி என்னடா ரீல்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா தான் நம்ம தலையில மிளகா அரைச்சிருக்கிறாங்க. இது வெறும் மிளகா அரைக்கிறதா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இந்திய சமூகத்தை எப்படி தமிழ்நாட்டை குட்டிச்சவர் ஆக்குறானுங்களோ அதே போல இந்திய சமூகத்தை குட்டிச்சவர் ஆக்குறதுக்கான வேலையை இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கானுங்க. அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த நெத்தியில குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஒரு சாமியார் அக்கா பேசுறாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோயில் உண்டியலுக்கு வரக்கூடிய காசை அனைத்தையும் எடுத்து கல்வி மற்றும் மருத்துவ செலவிற்காக விஜய் அவர்கள் உடனடியாக கொடுத்து விட்டார். ஆட்சி அதிகாரத்துக்கு இந்த 100 நாளில் கோயிலுக்கு வந்த மொத்த பணமும் பள்ளி குழந்தைகளின் கல்விக்காகவும் மருத்துவமனைகளுக்காகவும் செலவு பண்ணப்பட்டிருக்கிறது, அதிரடி அப்படின்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு? இல்ல, கோயில் உண்டியில வரக்கூடிய காசை எடுத்து பள்ளிக்கூடமே கட்டக்கூடாது அப்படின்னு அறநிலைத்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அது எப்படி நீங்க கோயில் காசு எடுத்து கல்லூரி கட்டுவீங்க, கோயில் காசு எடுத்து பள்ளி கட்டுவீங்க அப்படிங்கிறாங்க. இவங்க இந்த கோயில் பணத்தை எடுத்து கோயிலுக்கு செலவு பண்றதுக்கே இவங்க பதறாங்க. ஆனா வட இந்தியாவில் கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் மருத்துவமனைக்கு செலவு பண்ணதாக ஒரு பொய் பேசுறாங்க. இதை மட்டும் ஹெச் ராஜா கேட்டாருன்னு வச்சுக்கோ, கொந்தளிச்சு போயிடுவாரு. ஹெச் ராஜா இல்ல, ரமேஷே கொந்தளிச்சிருவார். யாரு? இப்ப இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர். அவரே இதை எதிர்த்து சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்காரு. ஆனா வட இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பொதுமக்களை கவர் பண்றதுக்காக, அதாவது மதத்தின் மீது பற்று இல்லாம சாமானியனா இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களை அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த அக்கா பேசுறாங்க. இந்த அக்கா பேசுறது பச்சை பொய். அதை விட இன்னொரு 2வது முக்கியமான விஷயம், ஒரு தம்பி பேசுறாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட், அவரு பொதுவா அப்படியே அடிச்சு விடுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல கடந்த 100 நாள்ல பெண்கள் மேல கை வச்சா அவன் இருக்கவே மாட்டான், பெண்களை டீஸ் பண்றது, பெண்களை ரேப் பண்றது, ஏதாவது பண்ணா ஒருத்தன் அவனை உடனே எந்த விதமான என்கொயரியுமே இல்லாம சுட்டு தள்ள சொல்லிட்டார் விஜய் அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் எத்தனை பேர் சுட்டிருக்காங்க 100 நாள்ல? சொல்றீங்கல்ல, வீடியோ போட்டுறீங்கல்ல. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பெண்கள் மீது கை வைத்த, பெண்களை பாலியலாக சுரண்டிய, பெண்களை கூட விடுங்க, சின்ன குழந்தைகள்
சின்ன குழந்தைகளை பாலியலா சுரண்டன எத்தனை கேஸ் புக் ஆயிருக்கு 100 நாள்ல? எவனா விஜய் சுட்டிருக்கிறாரு? எதுக்கு நீ வந்து வட இந்தியாவில் உட்கார்ந்து வடை சுடுற? உனக்கு அக்கௌண்ட்ல இங்கிருந்து பணம் போட்டவன் யாரு? ஒரு ரீல்ஸுக்கு 75 ரூபா வாங்கிட்டு தமிழ்நாடு குறித்து ஏன்டா அப்படி ஒரு பொய் செய்தியை பரப்புறீங்க நீங்க? உங்களை எவன்டா அந்த பொய் செய்தியை பரப்ப சொன்னது? தமிழ்நாட்டுல கடந்த 100 நாள்ல லாக்அப் மரணங்கள் 5 நடந்திருக்கு. அதாவது கைதி விசாரிக்கிறன்னு கூட்டிட்டு போய் லாக்அப்ல வச்சு 5 பேர்த்த அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க யாரும் ரேப் பண்ணவங்க கிடையாது. அவங்க எவங்க மேலேயும் பெரிய குற்றச்சாட்டே கிடையாது. அவங்கள சும்மா என்கொயரின்னு இழுத்துட்டு போய் அப்பாவிகளை அடிச்சு கொன்னு, ஏன் மாற்றுத்திறனாளியா இருக்கிறவனை கூட கூட்டு போய் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இவங்க தான் வந்து பெண்கள் மேல கை வச்சா பறந்து பறந்து சுட்டாங்களா? கடந்த 100 நாள்ல தமிழ்நாட்டுல 187 கொலை நடந்திருக்கு. இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட எத்தனை பேர்த்த சுட்டு இருக்கிறீங்க? சரி, கொலை விவகாரத்தை விடுங்க. இதுவரைக்கும் பாலியல் வன்முறை 358 நடந்திருக்கு. இந்த 358 ஈடுபட்ட எத்தனை பேர்த்த சுட்டு கொண்டிருக்கிறாங்க? லாக்அப்ல வச்சு 5 பேர்த்த அடிச்சு கொண்டீங்கல்ல, அவங்களுக்கு இந்த பாலியல் குற்றத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ஒன்றும் கிடையாது. அவங்க வேற வேற கேஸ்ல மாட்டினவங்க. சரி, ரைட்டு. இது இல்லாம குழந்தைகள் மேல நடந்த குற்றம் மட்டும் 188 பதிவாயிருக்கு. எவ்வளவு பேர்த்த சுட்டு கொண்டிருக்காங்க இது வரைக்கும்? இது இல்லாம ஆணவ கொலை, தலித் என்ற காரணத்தினால் கொலை செய்யப்பட்டவர்கள் 12 பேர். ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? கொலை செஞ்சவங்களை கைது பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். அது வழக்கு போகும், அப்படி இழுத்தடிக்கும். அதுல ஒழுங்கா விசாரணை கூட மாட்டாங்க. யார் இதுல அஜெண்டால முக்கியமானாலும் எஸ்கேப் ஆகி போயிடும். இதுதான் வழக்கமா நடக்குது. ஆனா வட இந்தியால எதுக்கு இந்த நியூஸ் நீங்க பரப்புறீங்க? இதை விட இன்னொரு விஷயம், ஒரு ஏஐ பெண், அதாவது ஏஐல ஒரு ஏஐ ஆர்டிபிஷியலா ஒரு பெண் பேசுறாங்க. அந்த பெண் பேசுனதை கேட்டா உண்மையிலே ரொம்ப வேதனையா இருக்கு. விஜய் தளபதி எல்லாருமே விஜய் தளபதி. விஜய் அப்படிங்கறது ஒரு பேரு, தளபதி அப்படிங்கறது ஒரு ஜாதின்னு நினைச்சிட்டாங்க. வட இந்தியால எல்லாரும் பேருக்கு பின்னாடி ஜாதி போடுற மாதிரி விஜய் தளபதி அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து தளபதி அப்படிங்கிறது வந்து ஜாதின்னு கூட தெரியாது அவங்களுக்கு. சோ ஜோசப் விஜய் அப்படின்னு இவர் சொல்லிக்கிறாரு. ஜோசப் விஜய் அப்படிங்கிறது ஒரு சிஎம் ஆனதுக்கு பிறகு தான் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஜோசப் விஜய்னு சொன்னது கிடையாது. எந்த படத்துலையும் ஜோசப் விஜய்னு போட்டது கிடையாது. எந்த இடத்துலையுமே அவர் ஜோசப் விஜய்னு பயன்படுத்துறது கிடையாது. அவர் சிஎம் ஆகும்போது மட்டும்தான் ஜோசப் விஜய் அப்படிங்கிறாரு. ஜோசப் விஜய் அப்படின்னு வடநாட்டுல பரப்பப்படல, விஜய் தளபதி அப்படின்னு பரப்பப்பட்டிருக்கு. இந்த விஜய் தளபதி ஒரு தனி பிளைட், ரகசியமா ஒரு பிளைட் எடுத்துட்டு போய் அப்படியே அம்பானி வீட்டு மேல போய் இறங்கி, ஏன்னா அவர் வீட்டு வேலை ஹெலிகாப்டர் நிக்கிற இடம் இருக்கான், இது அப்படியே போய் ஒரு பிளைட்ல இறங்கி நேரடியா போய் அப்படியே அம்பானி சட்டையை பிடிச்சி தமிழ்நாட்டுல ஜியோல 1 ரூபாய் அதிகப்படுத்தினா கூட மொத்தமா ஜியோ நாங்க யாரும் யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவோம், தடை பண்ணிடுவோம் தமிழ்நாட்டுல அப்படின்னு மிரட்டிட்டு வந்திருக்காரு. மோடியோட நண்பரான அம்பானியை மிரட்டல் விட்டுருக்காரு, கதற விட்டுருக்காரு அப்படின்னு ஏஐ வச்சு வீடியோ போட்டிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை பார்க்கும்போது வடிவேல் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. வடிவேல் வந்து ஒரு பெரிய ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு சட்டையை பிடிச்சி வரல, தலைவா கரன்னு அறுத்துருன்னு பேசுவார்ல, அந்த கதை தான் ஞாபகம் வருது. இது வரைக்கும் அமித்ஷாவையோ மோடியவோ கவர்னரையோ பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு எந்த விதமான திராணியும் இல்லாத, தமிழ்நாட்டு உரிமை குறித்து ஸ்ட்ரிக்டா பேசுறதுக்கு எந்த விதமான திராணியும் இல்லாம சரண்டர் ஆன ஒரு நபரை இவ்வளவு பெரிய பில்டப்பா வச்சு வட இந்தியால பரப்பிட்டு இருக்காங்க ஹிந்தியில. அதான் கொடுமை. இது இன்னொரு வீடியோ. ஒரு முஸ்லிம் பாய் அவர்கள் பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து எத்தனால் பெட்ரோலே கிடையாது, நேரா போய் மோடியை பார்த்து நேருக்கு நேரா ஒரு பங்க்ல கூட தமிழ்நாட்டுல எத்தனால் பெட்ரோல் நாங்க விற்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. முதல்ல தமிழ்நாட்டுல எத்தனால் பெட்ரோல் விற்கிறது தெரியுமா தெரியாதா? எதுக்காக இந்த பொய் பில்டப்பு? இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு தம்பி வீடியோ போட்டிருக்கான். அவன் ஒரு ஸ்கூல் படிக்கிற, ஒரு காலேஜ் படிக்கிற பையன். தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி பெஸ்டா இருக்கோ அதே போல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் மாத்துறதுக்காக பிரைவேட் ஸ்கூல்ல 12,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இவ்வளவு நல்லா பாடம் நடத்துறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல 60,000 வாங்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால இனிமேல் உங்களுக்கு 12,000 ரூபாய் தான் சம்பளம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக உத்தரவிட்டுட்டாரு. நீங்க ஒழுங்கா வேலை பார்க்கலாம், அந்த 12,000 ரூபாய் சம்பளம் வேலை கூட கிடைக்காது, உங்களை வேலையை விட்டு தூக்கிடும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாரு அப்படின்னு வீடியோ பேசுறான். டேய், சுத்த பைத்தியமாடா நீ. தமிழ்நாட்டோட கல்வி கட்டமைப்பு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? 100 வருஷமா இங்க இருக்குடா கல்வி கட்டமைப்பு. 1921 முதலா நீதி கட்சி ஆட்சிக்கு வர்றப்ப கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் பல நூறுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் தூங்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு காமராஜர், கலைஞர், அண்ணா எல்லாருமே இவ்வளவு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இங்க பள்ளிக்கூடம் கவர்மெண்ட் செட்டப் அப்படிங்கிறத வேற. ஆனா எதுவுமே தெரியாம இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஒழுங்கா வேலை செய்யறதுல ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க. அது உண்மையிலே உண்மை. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை அப்படின்னா இவ்வளவு பேர் படிச்சு தமிழ்நாட்டில் வந்திருக்க முடியாது. இன்னைக்கு ISROல பறந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, சேட்டலைட்டு ராக்கெட்டும், அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவங்க எல்லாம் தென்னிந்திய தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு பள்ளிகள் மீது தாக்குதல். ரெண்டாவது, இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, பொய், கடுமையான ஃபேக் நியூஸ்.
இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு பையன் பேசுறான், விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தா போதும், பஸ் எல்லாம் ஃப்ரீ. அட லூசு, 1989 கலைஞர் கொண்டு வந்தது. நானே அந்த ஸ்கூல் பஸ் பாஸ்ல தான்டா படிச்சிருக்கிறேன். இது என்ன கேணத்தனமா இருக்கு? தமிழ்நாட்டில் பஸ் பாஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40 வருஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து உட்காந்து முதலா பஸ் பாஸ் இது எல்லாம் யார் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட் மொத்தமும் தமிழ்நாட்டில் சென்னையில வாய்ஸ் ஆஃப் காமன் மாதிரியான அமைப்புகள். இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஆதவர்ஜுனா இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு டீம் வச்சிருக்காரு, அவங்க ஒரு ரூட் மாஃபியா வச்சிருக்காங்க. இது மாதிரி பேசுங்க, விஜய பிரதமர் ஆக்கிடலாம், பொய்யா பேசுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவன் பொய்யா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டவனே நம்பிட்டு ஓட்டு போட்டுட்டான். இவனே கேனையனா இருக்கானா, வட இந்தியா முழு கேனையனா இருப்பாங்க. ஒன்னும் கவலைப்படவே வேண்டிய கிடையாது. பொய்யா பேசுங்க, மக்கள் எடுபட்டு அப்படின்னாங்க. உண்மையிலே அந்த மக்கள் நம்பிட்டான். தமிழ்நாட்டு மக்கள் எப்படி கேனத்தனமா இன்ஸ்டாகிராம்ல வந்ததை மட்டும் பார்த்துட்டு அந்த வெறுப்புல ஒரு 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டான் பாத்தீங்களா. இவர் வந்தா அப்படி மாத்திடுவார், இவர் வந்தா எப்படி மாத்திடுவார், தலைகீழா நடந்து காமிப்பார் கையிலேயே, இப்படி எல்லாம் நினைச்சு போட்டாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி இப்ப இன்னைக்கு வட இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. இவர் வட இந்தியாவில போயிருந்தாலும் ஜெயிச்சிருவார். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான வீடியோ பாருங்க. ஒரு தலித் பெண், அவங்க அம்பேத்கர் புகைப்படத்தை வச்சுட்டு அவங்க பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல அம்பேத்கர் சிலையை அவமதிச்சுட்டா உடனே 10 லட்சம் ரூபாய் ஸ்பாட்லயே ஃபைனு, 1 வருஷம் ஜெயிலு, குடும்பத்துக்கே அரசு வேலை கிடைக்காது. அந்த பேசியிருக்காங்க, அந்த அம்மா பேசியிருக்காங்க. வேதனையா இருக்கு. தாயே, நீங்க பேசுறது மிகப்பெரிய தப்பு. தமிழ்நாட்டுல அண்ணல் அம்பேத்கருடைய கால் மேல கால் போட்ட சிலையை திறக்க விடாம தடுத்தது இந்த அரசு. அம்பேத்கர் சிலையை தடுத்தது இந்த அரசு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு அம்பேத்கருடைய மொத்த புத்தகத்தையும் மிக 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 மலிவான விலையில அச்சடிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 27 புத்தகங்கள் வந்திருக்கு. அவங்க 100 புத்தகமா அம்பேத்கருடைய மொத்த எழுத்துக்களையும் தொகுத்து ரொம்ப மலிவான விலையில, ரொம்ப 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 மலிவான விலையில அடிச்சு கொடுக்கறதுக்கான அந்த வேலை திட்டத்தை இவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அதை அவங்க தொடராம வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 12 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. பல்வேறு தலித்துக்கள் நேரடியா தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தலித் மாணவனை கல்லூரியிலே வச்சு அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடத்துல வச்சு அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறான். ஆனா நீங்க பாட்டுக்கு அங்க உட்காந்துட்டு அப்படியே அம்பேத்கரை தலித் மக்களை அப்லிஃப்ட் பண்றதுக்காக பயங்கரமா செஞ்சுட்டு இருக்காருன்னு தயவு செஞ்சு பச்சை போய் பேசாதீங்க. போன ஆட்சியில் இருந்தப்போவாவது தலித் மாணவர்களை வெளிநாடுகள் பல்கலைக்கழகங்களை போய் படிக்கிறதுக்கு பல லட்சம் பணம் கொடுத்தாங்க. அந்த பணம் இவங்க வந்த 100 நாள்ல சரியா வரலன்னு ஒரு மாணவர் நேற்றுக்கு மலேசியால இருந்து கத்தி கதறி வீடியோ போட்டிருக்கிறாரு. இன்னைக்கு சட்டமன்றத்துல அது குறித்து ஒரு விவாதம் நடந்திருக்கு. சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அவர் அந்த மாணவன் மேல ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு, அவன் பில்லு தள்ள அப்படின்னு. அதை கேட்டு அந்த மாணவன் இன்னும் பொங்கி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. எதுவுமே தெரியாம அம்பேத்கர் படத்தை பின்னாடி வச்சுட்டு தலித்துக்களை எப்படி இங்க வந்து தலித்துக்களை வந்து அவங்க தலையில மிளகா அரைச்சு ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு கொண்டாந்து முட்டுச்சந்தில் நிக்க வச்சிருக்காங்கல்ல, அது போல வட இந்திய தலித்துக்களையும் பண்ணிடாதீங்க. விஜய் வருவாரு, எல்லாம் செய்வாரு, எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை விசிகக்குள்ள பூந்து அவங்களுடைய மொத்த ஐடி விங்கு ஐடிஸ் எல்லாத்தையும் கையில் எடுத்து இந்த வாய்ஸ் ஆஃப் காமன், இந்த ரூட் மாஃபியா, இந்த ஆதவர்ஜுனா, இந்த ஜெகதீஷ் பழனிசாமியோட கும்பல் பொய்யான செய்திகளை பரப்பி ஒரு மிக மோசமான தமிழ்நாடு வந்து தலித்துக்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷனை வந்து கடந்த ஆட்சியில காமிச்சு அப்படியே எல்லாரும் விஜய் பக்கம் தாவர மாதிரியான வேலைகளை பார்த்தாங்க. எல்லாரும் ஓட்டு போடல, ஆனா ஒரு கன்சிடபிளான ஓட்டு கன்வெர்ட் ஆயிருக்கு. அந்த வேலை எல்லாம் இங்க உட்காந்து பின்னாடி இருந்து வேலை பார்த்தது. தயவு செஞ்சு தலித்தை கொண்டு வந்து நடுத்தரில் விட்டுறாதீங்க. இது மாதிரிலாம் பண்ணி இதை விட இன்னொரு மோசமான விஷயம், ஒரு பாய் அவர் பேசுறாரு, 100 நாள் விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா மசூதிக்கும் கரண்ட் ஃப்ரீ, மசூதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் குருமார்களுக்கு எல்லாத்துக்கும் மாச சம்பளம் சும்மா விட்டுருவாங்க இங்க இருக்கிற பாஜக RSS காரங்க, அவ்வளவுதான், மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. இவங்க வந்த 100 நாள்ல FCRA சட்டத்தை பத்தி வாயே திறக்கல. முஸ்லிம் மக்களும் கிறிஸ்தவ மக்களும் நடுத்தருவுக்கு வர்றதுக்கான வேலையை இந்த பாஜக RSS பார்த்துட்டு இருக்கு, இந்த FCRA சட்டத்தினூடாக. அதை வந்து சைலண்டா அப்படியே ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. பல பிரஷர் வந்ததுக்கு அப்புறம் தான் சட்டமன்றத்துக்கு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஏன் போன ரம்ஜானுக்கு மாடு வெட்டக்கூடாது, குர்பானி கொடுக்க கூடாதுன்னு வெளிப்படையா நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு போட்டுச்சு, பொது இடத்துல மாட்டை வெட்டக்கூடாது அப்படின்னு. நாங்க உடனே அதை ஃபாலோ பண்ணிடுற ஐயா, பாதுகாத்துக்கிற ஐயா, காத்துட்டோம் ஐயா, யாரும் வெட்டல ஐயான்னு திரும்பி ரிப்ளை கொடுத்து இந்த அரசு இஸ்லாமிய மக்களை, இவரை நம்பி ஓட்டு போட்ட சிறுபான்மையின மக்களை நடுத்தரில் கொண்டு நிறுத்திருக்காங்க. இந்த 100 நாள்ல கோயம்புத்தூர்ல ஒரு சர்ச்சு கட்டக்கூடாது அப்படின்னு நீதிமன்ற உத்தரவு வருது. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நின்ட்டாங்க. இது மாதிரி சிறுபான்மையின மக்களை கைவிடுற வேலையை பார்த்துட்டு இருக்கு. நீங்க என்னடானா வட இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு முஸ்லிம் மக்கள் எல்லாம் சும்மா உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கீங்க. அவர் மாதிரி வந்தாருன்னா இப்படி மாறினு அப்படி மாறினு. தயவு செஞ்சு சிறுபான்மையின மக்கள் தலித் மக்களுடைய வாழ்க்கையில இன்ஸ்டாகிராம்ல உட்காந்துக்கிட்டு இப்படி பொய்யா அவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
உண்மை என்னவோ அது தெரிஞ்சா பேசுங்க. எனக்கு இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பேசுறது வட இந்தியாக்காரன் பார்க்க போறது கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய சொல்றேன், பாருங்க வட இந்தியாவிலேயே எவ்வளவு பொய் அவன் உருவாக்கி இருக்கிறான், பரப்பிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா, இங்க எவ்வளவு பொய் வச்சிருப்பாங்க கடந்த 6 மாசத்துல. இதை விட இன்னொரு மோசமான விஷயம், தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஹிந்துத்துவாக்காரன் அவன் வீடியோ போடுறான், அவனை விடுவோமா? அவனுக்கு 75,000 கொடு, அவனுக்கு 7 லட்சம் கொடு, 7 வீடியோ போடட்டும், 10 லட்சம் கொடு, 10 வீடியோ போடட்டும். எப்படி போட்டிருக்காங்க? விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு முஸ்லீம் மாடெல்லாம் வெட்ட முடியாது, எவனும் மாட்டுக்கறி திங்க முடியாது, மாட்டை வந்து தடை பண்ணிருக்கு, இதெல்லாம் பேசியிருக்கிறான். சுத்த பைத்தியமா இருப்பான். நியூஸ் பேப்பரை கூட படிக்காத முண்டங்கள் இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசர்னு உட்கார்ந்துக்கிட்டு எந்த விதமான தகவலுமே இல்லாம போய் பேசிட்டு தெரியுதுங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, செக்டார் வைஸா பிரிச்சு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. முஸ்லிமுக்கு ஒரு கண்டென்ட், தலித்துக்கு ஒரு கண்டென்ட், இது இல்லாம கிறிஸ்டியனுக்கு ஒரு கண்டென்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கண்டென்ட், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கண்டென்ட், இது இல்லாம ஜென்ரலா கரப்ஷன் பேசிட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு கண்டென்ட். அதாவது யாராவது கரப்ஷன் பண்ணா விஜய் ஒரு பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காராம், டைரக்டா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா உடனே 1 லட்சம் ரூபா அவங்களுக்கு கொடுத்துருவாராம், அவங்களை கைது பண்ணிடுவாராம். இப்படி இதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்பி வீடியோ வேற போட்டுட்டு இருக்கான். அதுல கீழே போய் கமெண்ட்டை படிச்சு பாருங்க, ஹிந்தியில தான் பாதி இருக்கு, டிரான்ஸ்லேட் கொடுத்து படிச்சு பாருங்க. ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறான். இது மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு பிரதமரா வரணும், இவர் எங்க மாநிலத்தில் சிஎம்மா வரணும், வந்தாருன்னா நடுத்தருவுக்கு போயிருவீங்க, நடுத்தருவுக்கு போயிருவீங்க. கடந்த 100 வருஷமா 1920 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், அதுக்கு பிறகு காங்கிரஸ்ல காமராஜர் ஐயா, அதுக்கு பிறகு திமுக கலைஞர், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, திரு ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இவ்வளவு பேர் படிச்சிருக்கிறோம், இவ்வளவு காலேஜ் இருக்கு, இவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு. நீங்க தான் வேலை இல்லாம வட இந்தியாவில இருந்து கஷ்டப்பட்டு அங்கிருந்து பொழப்பு தேடி இங்க வர்றீங்க. 50 லட்சம் பேருக்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க வேலை பாருங்க. நீங்க வந்து வேலை பார்க்கணும்னா கூட இங்க வந்து ஸ்டாலின் மாதிரியோ, கலைஞர் மாதிரியோ, ஜெயலலிதா மாதிரியோ அவங்கள விட இன்னும் சிறப்பா ஆட்கள் வரணுமே தவிர இது மாதிரி நடிகர்லாம் வரக்கூடாது. வந்தா உங்களுக்கும் சேர்த்து வேலை இல்லாம போயிடும். தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களே, இவங்க பண்ற அட்ராசிட்டியை பாருங்க. வட இந்தியாவுக்கே காசு கொடுத்து இவ்வளவு வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு எவ்வளவு பணம் கொடுத்து இந்த வேலையை பார்த்துருப்பானுங்க. ஏதாவது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் முன்ன பின்ன செய்தி என்னன்னு நியூஸ் பேப்பர் கூட படிக்காத நாய்க ஏதாவது வீடியோ போட்டுச்சுன்னா சட்டையை பிடிச்சி கேட்கணும். ஊர்ல இருக்கு, உங்க பக்கத்து வீட்டுல தானே வீடியோ போடுவான், ஏன்டா நீ போட்ட வீடியோ சரியாடா, எதுக்குடா போய் பேசுறன்னு கேளுங்க, அப்பதான் உண்மையை பேசுவாங்க.